உள்ளத்துல ஒவ்வொரு நாளும் புதிப்பா, டே பை டே, ஒவ்வொரு நாளும். அப்ப மனோவாஞ்சை ஒவ்வொரு நாளும் தினந்தோறும் டெய்லி ஆராய்ச்சி பண்ணி கொண்டிருந்தார்கள். டெய்லி டெய்லி வேதத்தை வாசிக்கணும். டெய்லி தந்தி தந்தியை பிடிச்சிட்டு இருக்கான். தந்தி வேண்டாம், தந்தி டெய்லி வாசிக்காம என்னால அதை வாசித்த சில பேர் பைபிளே வாசிக்கிறான் சார். நியூஸ் பேப்பரை வாசித்து காஃபியை குடிச்ச பிறகு பைபிளுக்குள்ளே போறான். இல்ல முதலாவது அவருடைய வசன வார்த்தைகளை. அதுக்கப்புறம் உலகத்துக்குரிய காரியங்கள். ஆனா அவர் நியூஸ்லயே வாழக்கூடாது, தேவ செய்தியில தான் வாழணும். தேவன் தரக்கூடிய வார்த்தையில தான், இறை வார்த்தையில நம்ம வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். உலகம் தரக்கூடிய அந்த டேட்டாலாம் தேவையில்லை. நிறைய டேட்டா கேட்டு என்ன பண்ண போறீங்க? அந்த நாட்டில் நடந்தது, இந்த நாட்டில் நடந்தது அப்படின்னு. அப்ப நிறைய டேட்டாவை கேட்டு 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 இருக்கக்கூடிய வசனத்தை பூரா நீங்க என்ன விட்டுறீங்க. ஏன்னா ஒரு பக்கம் டேட்டா ஃபுல் ஆகும்போது ஒரு பக்கம் டேட்டா அழிஞ்சுதான் ஆகணும். அதுதான் அதை மாற்றுக்கிறது இல்லை. இப்ப நீங்க டேட்டா, உலகத்துக்குரிய டேட்டாவை ஏத்தி 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 இருக்கணும். பைபிள் உள்ள டேட்டா தேவர் சொன்ன வார்த்தை எல்லாம் எம்டி ஆயிடுது. இந்த காலை வரையில உலகத்து டேட்டா நமக்கு தெரிஞ்சுக்க அவசியம் தான். மேட்ச்ல யார் ஜெயிச்சாங்க அவசியம் தான். அப்ப அந்த நாட்டில் என்ன நடக்குது பிரச்சனை, ஒரு செப்ப குறிப்புக்கு அவசியம் தான். ஆனா அதிலே வாழக்கூடாது. புள்ளி விவரத்தோடய வாழக்கூடாது. அது தேவையே இல்லை பிரதர். புள்ளி விவரத்தோடய வாழக்கூடாது சிஸ்டர், அது வேண்டாத பிரச்சனை. புள்ளி விவரத்தோடு நம்ம தேவையில்லை. ஆண்டுடைய வசனத்தை புள்ளி விவரத்தோடு பேசணும். ஆண்டுடைய வசனத்தை இருப்பிடத்தோடயே பேசணும். ஆண்டுடைய வசனத்தை இருப்பிடத்தோட பேசி பேசி பழகிட்டீங்க அப்படின்னா பைபிளை சொல்லும் பொழுது